Hi friends, welcome to New Mom Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சிம்பிளான ரெசிபி தான். நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன ரெசிபின்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் தான். ஸோ அதை நான் எப்படி சிம்பிளாக செய்கிறேன், இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது. அந்த மெத்தடில் நான் செய்ய போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம அதுள்ள வந்து மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் வந்து நம்ம ஊற போடுவோம். ஸோ அது எப்படி கட் பண்ணணுன்றதை நான் காமிக்கிறேன். எந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த சைஸில் இருக்கிற ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. இந்த சைஸில் இருந்தால் போதும். ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டோம். இப்போ அது மேலே நான் கட் பண்ண இல்லைங்களா, அது வந்து அதோடவும் போடலாம். அது உங்களுக்கு வேணும்னா அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நடுவில் ஒரு பெரிய கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி, ஃபுல் கட் பண்ணிடக்கூடாது, பாதியிலே நிறுத்திடணும். ஸோ கத்திரிக்காய் முழுசாகவும் இருக்கணும். அதே சமயம் உள்ளே வந்து நம்ம போடுற அந்த மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாமும் நல்லா ஊறணும் இல்லைங்களா, அதனால் நம்ம அந்த மாதிரி போட்டுக்கிறோம். இப்போது இந்த மாதிரி நான் எல்லா கத்திரிக்காயையும் கட் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுறேன். இது என்ன ஒரு டிப்ஸ்னால், தண்ணியில் போட்டு ரொம்ப நேரம் இருக்கும்போது அது கலர் மாறிடும் அப்படின்வாங்க. அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது அப்படியே அதோட கலரில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் மிளகாத்தூள் எங்கள் வீட்டில் எவ்வளோ காரமோ அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா மஞ்சள் தூள், உப்பு சேர்த்தாச்சு. இப்போது இந்த கத்திரிக்காயை வந்து நம்ம அதை தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு அதாவது கத்திரிக்காய் உள்ள தண்ணியில் இறங்கிட்டுருக்கோம். அதை நல்லா கையில் பிசைஞ்சிட்டு இப்படி வச்சிடணும் கத்திரிக்காவை. அதுக்கப்புறம் இப்போ அந்த கத்திரிக்காய் உள்ள நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலாவை வந்து போட்டுக்கலாம். இது வந்து நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா ஒரு 1/2 ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் முன்னாடியே ஊற வச்சிட்டிங்கன்னா குக் பண்ணும்போது ஈஸியாக குக் ஆகிடும். இந்த மாதிரி ஸ்டஃபிங் போட்டு வைக்கிறதுனால இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப குட்டி குட்டியாக கத்திரிக்காய் இருந்தால் அதை நம்மளால் கட் பண்ண முடியாது. இந்த மாதிரி பெருசாக இருந்தால் ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து அரைச்சி மசாலா ஊற்ற போகிறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, பட்டை, லவங்கம், அதுக்கப்புறமா சோம்பு, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பச்சையாக தான் அரைச்சிக்க போகிறோம். ஸோ தாளிப்புக்கு இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இந்த வெங்காயம், தக்காளி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அரைக்கிறோம் இல்லைங்களா, அதிலே சேர்த்துக்கலாம். இப்போது புளி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த புளி பார்த்திங்கன்னா கருப்பு புளி, இது வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும், அதனால் திட்டமாக சேர்த்துக்கிறேன். ஸோ புளியை கரைச்சி ஊற்றணுன்ட்டு கிடையாது, இந்த மாதிரி மிக்சிலேயே அரைச்சிடலாம். இப்போ நான் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதையும் போட்டுடுறேன். அதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி பச்சையாகவே சேர்த்துட்றேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா புளி, இதையும் போட்டுடணும். இன்னும் ஒரு மெயின் திங் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம புளியையும் ஃபஸ்ட்டே ஊற வச்சிடணும் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி. அந்த புளி தண்ணியில் தான் இதை அரைக்கணும். பார்த்திங்களா இந்த மாதிரி கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா அரைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த டிஷ்ஷுக்கு மெயின் என்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா, எண்ணெய் தான் நிறைய தேவைப்படும். நிறைய கிடையாது, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா சமையலுக்கு, அதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம், அவ்வளோதான். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு, கருவேப்பிலை சேர்த்துட்டேன். பூண்டு வந்து நான் அரைச்சேன் இல்லைங்களா, அதிலே சேர்த்ததுனால இதில் சேர்க்கலை. இப்போ வெங்காயமும் சேர்த்துட்டேன். வெங்காயமும் நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, சீக்கிரமாக வதங்கும். இப்போ நான் தக்காளியையும் அடுத்து சேர்த்துட்றேன். இந்த கத்திரிக்காய் வந்து ஃபுல்லாகவே எண்ணெயில் தான் நல்லா குக் ஆகணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து முன்கூட்டியாக அந்த மாதிரி நல்லா ஊற வச்சிட்டோன்னா ஸோ எண்ணெயில் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து நம்ம பார்த்து சேர்த்துக்கணும். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் அதுக்கும் உப்பு உரைக்கணுன்ட்டு ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம் இல்லைங்களா. இப்போ அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த மசாலா தூள்லையும் உப்பு இருக்கும், அதுக்கும் இப்போ நம்ம தாளிக்கிற குழம்புக்கும் செப்ரேட்டாக உப்பு தேவைப்படும். அதனால் பார்த்து நம்ம சேர்த்துக்கணும். அதுலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொதி வரும் இல்லைங்களா, அப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு எப்படி கரெக்டாக இருக்கான்ட்டு.
பாருங்கள், எண்ணெயிலே இந்த கத்திரிக்காய் வந்து நல்ல ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் நல்லா குக் பண்ணி விட்டுக்கிறேன். நல்ல கத்திரிக்காய் வந்து அதோட நிறம் பாருங்கள், அது மாறிடணும். அந்த பர்பிள் கலரில் இருந்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் இப்போ மீதி இருந்தது இல்லைங்களா, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, அதையும் இதிலையே சேர்த்துட்றேன். காரம் வந்து நம்ம குழம்புக்கு எவ்வளோ சேர்ப்போம் எவ்வளோ சேர்ப்போமோ அவ்வளோ மிளகாத்தூளே நீங்கள் ஃபஸ்ட் டைம் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கு தனி இதுக்கு தனின்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நம்ம குழம்புக்கு சேர்க்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாகிடும். இப்போது இது வந்து ஒரு 2 நிமிஷம் மிளகாத்தூள் வந்து அதிலே எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலாவையும் நான் இதில் சேர்த்துறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பச்சையாக தான் அரைச்சோம். அதனால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதை போட்டிங்கன்னா இன்னும் டைம் எடுக்கும். ஸோ இப்போவே வதங்கும் போது எண்ணெயிலே போட்டிங்கன்னா அந்த மிளகாத்தூள் வாசனை அதுக்கப்புறமா இந்த தேங்காய், வெங்காயம், தக்காளியோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடும். உங்களுக்கு அந்த கிரேவி எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சி, அதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரியாணி, அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கத்திரிக்காய் தொக்கு செய்வாங்க. அதுக்கப்புறம் நம்ம எங்கன்னா ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 டேஸ் இல்லை 2 or 1 days அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இது ரொம்பவே கெட்டு போகாது. நம்ம எண்ணெய் அந்த அளவுக்கு நல்லா சேர்க்குறோம் இல்லைங்களா, அதனால் கெட்டு போகாது ஈஸியாக. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ இப்போ நான் கிளறி விடும்போதே உங்களுக்கே தெரியும், நல்லா கட்டியாக ரொம்பவே இப்போ பார்த்தா கூட சாப்பிடணும் போல் இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அன்றைக்கி. இது வந்து நம்ம களி கூடயும் சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். இன்னும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் கூட ரொம்ப பிடிக்கும். நான் ரைஸ் கூட தான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கத்திரிக்காய் நான் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா நல்லா வதங்கிடுச்சு. இது கொதிச்சிடுச்சுன்னு எப்படி தெரியும்னா, நம்ம சேர்த்த எண்ணெய் வந்து நல்லா மேலே மிதக்கும், அது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா கத்திரிக்காவை நம்ம வந்து கரண்டியிலே ப்ரெஸ் பண்ணோன்னா அது நல்லா உள்ளே வந்து போகணும். அந்த மாதிரி இருந்தால் கத்திரிக்காய் வெந்துடுச்சு. நான் இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்தப்போ உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் உப்பையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.